பெரியாருங்கிறது யாருங்க? பெரியவராக சொல்லுவோம். ஒரு வெங்காயம் தமிழ்நாட்டுக்கு செலவழிக்கிறாங்க. திராவிட இயக்கம் வந்து இந்துக்களை படிக்க வைக்க தமிழ் காட்டுப்புறாங்க. அது தவிர யாருக்கு தமிழ்நாட்டுக்காரர் என்ன பண்ணுறது? பாரதியார் கொண்டாடணும். இந்த ஒன்றுக்காக வெங்காயத்தை கொண்டாடுறாங்க. கைத்தறிச்சலாக இருக்குது. எத்தனை பேர் இருக்கா தமிழோட எத்தனை வந்து படிக்கிறாங்க. பெரியாரையை முன்னிலைப்படுத்துறான்னு தெரிய மாட்டாங்க. இந்த மதசார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்தியா சுதந்திரம் அடையப்போ இந்த நாடு பண்ணியிருக்கோம். நம்ம டிக்ளேர் இந்தியா சுதந்திரம் அடையப்போ இந்து நாடு டிக்ளேர் பண்ணி இந்த மாதிரி போட்டு பண்ண முஸ்லீம் போனாங்கல்ல, அவங்க நம்ம மைனாரிட்டியாக இருக்கிறோம். அவங்க மைனாரிட்டிக்கு நம்ம மெஜாரிட்டி இருக்கிறோம். நாளைக்கு அவங்க மெஜாரிட்டி ஆவாங்க, நம்ம மைனாரிட்டி ஆகும். நாளைக்கு வாழ எடுத்துட்டு வருவாங்க. குரான் மதமாக இருப்பான். காஷ்மீர் ஒரு இந்துக்கள் கோயில் கிடையாது இல்லைங்களா? காஷ்மீரில் ஒரு கோயில் கிடையாது. எல்லாம் முஸ்லீம் போயிட்டுங்க. சண்டிகர் போயிட்டு போனவா சண்டிகர் காஷ்மீர் ஒரு கோயில் கிடையாது. ஆசார்கள் பூரா கம்ப்ளீட்டாக அங்கே இருக்க இந்துக்கள் பூரா அத்தனை பேருக்கு முஸ்லீம் நம்ம இந்துக்கள் மைனாரிட்டி எடுக்க நம்ம உரிமையில் பறிக்கப்படுறது இல்லை. என்ன ஆகுது? நம்ம இந்த மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டி மேலே ஆந்திராவில் நம்ம ஒரு அரசியல் மாற்றம் ஆகணும். நம்ம இந்துக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். நம்ம சலுகை கொடுக்கக்கூடாது. இந்துக்களுக்கு கிறிஸ்டியன்களுக்கு முஸ்லீம் சலுகை கொடுக்கறதுக்கு தான் வருது. ஏன் கொடுக்குறீங்க? கொண்டு போய் வெக்கா வரப்ப ஏன் நீங்கள் பணம் தர்றீங்க? எல்லா பக்கம் நடைமுறைப்படுத்துங்க. அவங்களே சலுகை கொடுக்குறீங்க. அவங்களே சலுகைலாம் நம்ம இந்த மாதிரி ஆட்டம் போடுறீங்க, ஆட்டம் கட்டுறாங்க.